தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராய் இருக்கிறார். அவரின் தாயார் சிவகாமி அம்மையார் தெருவில் உள்ள ஒரு குழாவில் சென்று தண்ணீர் பிடிப்பார். 70 வயதிற்கும் அதிகமானவர். அதுவும் முதலமைச்சரின் அம்மா தெருக்குழாவில் சென்று தண்ணீர் எடுப்பதை பார்த்த நகராட்சி அதிகாரிகள் அந்த அம்மாவின் வீட்டிற்கு ஒரு குடிநீர் குழாய் அமைத்து கொடுத்தார். ஒரு நாள் காமராஜர் தன் தாயாரை பார்க்க விருதுநகர் வீட்டிற்கு சென்றார். புதிதாக குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார். அம்மா, யார் இந்த குழாயை வச்சான்னே என்று கேட்டார். என்னால தண்ணீர் சுமக்க முடியலன்னு முனிசிபாலிட்டிக்காரங்க வச்சாங்க என்று அந்த அம்மா கூறினார்கள். காமராஜர் உடனே முனிசிபாலிட்டிக்காரர்களுக்கு போன் செய்து அவர்களை வர சொன்னார். என்ன இது, என் அம்மாவிற்கு மட்டும் தனி வசதின்னே, இதை உடனே அகற்றி விடுங்கள், இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாதுன்னே என்று எச்சரித்தார். அதோடு, அம்மா, நமது ஊரில் நம்மை போன்ற சாதாரண மக்கள் எப்படி தண்ணீர் பிடிக்கிறார்களோ அப்படித்தான் நாமும் ஊர்குழாவில் தண்ணீர் பிடிக்க வேண்டும் என்று தாயாருக்கே பாச உத்தரவு போட்டார். அதோடு, அம்மா, சாப்பிட என்ன வச்சிருக்கேன்னு என கேட்டார். அம்மா, பச்சரிசி சோறும் கருவாட்டு குழம்பும். சரி, 2 கரண்டி போடுன்னே என்று அம்மா கையில் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டார்.